வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஸோ ஒன்ஸ் அகைன் எட்டகர் டெல்லி அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் வந்து ஒரு ரன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 264. ஐ டோன்ட் நோ எந்த ஸ்கோர் வந்து சேஃப் ஸ்கோர்னு சொல்ல முடியல. அந்த மாதிரியான ஒரு ஸ்மால் சைஸ் கிரவுண்டு. அந்த விக்கெட்டில் வந்து 264 ஆல்சோ நாட் எனஃப். அதுவும் வந்து கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணாங்க. நாட் வென் டு த லாஸ்ட் பால். ஸோ அப்படி ஒரு மேட்ச் பார்த்தோம். டெரிஃபிக் சேஸ் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். குடோஸ் டு தம். ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க லைக் பஞ்சாப் வந்து தேர் பெஸ்ட் சேசிங் டீம்னு காமிக்கிறாங்க இந்த இதில் ஐபிஎல்ல. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல்லையுமே அவங்க தான் நிறைய ரெக்கார்டு வச்சிருக்காங்க. கம்மிங் டு இந்த வெனியூவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லைக் நல்ல கம்ப்ளீட் பாட்டா விக்கெட்டு. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. பெல்டர் ஆஃப் த விக்கெட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸோ பேட் ஃபர்ஸ்ட் தே ஹவ் டு அப்ஸ்கில் லைக் ஒரு இமாலயன் ஸ்கோர் போஸ்ட் பண்ணியே ஆகணும். இங்கே டெல்லி வெஸ் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா சோஃபார் 8-8 வந்து ஆர்சிபி வாஸ் அன் ஹையர் அட்வான்டேஜ். 20-13 அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. நோ ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு. பட் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து தே வான் ஈக்குவலி. அவங்க ரெண்டு பேரும் 3-3 ஈச்னு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து இப்போ டெல்லிக்கு என்னன்னா பேக் டு பேக் லாசஸ். அண்ட் அவங்க என்ன நிறையா ஹை ஸ்கோரிங் மேட்சஸில் லைக் வெனியூஸில் ஆடினதுனால இப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்களோட பவுலர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு அகூப் நபி தார் ஒரு ஸ்விங் பவுலர். அப் ஃப்ரண்ட் போத் சைட்ஸ் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு டேலண்டட் பவுலர். ரெட் பால்ல டெரிஃபிக்காக போடுறவர். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பெல்டர் விக்கெட்ல அவர் கம்ப்ளீட்டாக பனிஷ் ஆகிட்டு இருக்காரு. அவரால் டெலிவர் பண்ண முடியல. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்விங் ஆஃபர் பண்ண முடியல இந்த மாதிரி விக்கெட்டில். ஸோ ஐ ஃபீல் வந்து டெல்லியை பொறுத்தவரையும் ஐ திங்க் தே வில் டூ சம் சேஞ்சஸ். அவங்களோட லைனப்பில் நிறைய சேஞ்சஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே ஐ கோ டு த டெல்லியோட லைனப். இதில் பார்த்தா அவங்க பேட்டிங் லுக்ஸ் குட். நிதிஷ் ராணா வந்து சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் போனார். கேஎல் ராகுல் டெரிஃபிக் ஃபார்ம். ஒன் ஆஃப் த கிளாசியஸ்ட் இன்னிங்ஸ் கேஎல் ராகுல் ஆனது. டெரிஃபிக்காக சூப்பராக ஆடினார். ஹையஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் 150. அதுவும் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பொறுத்த வரையும். பட் அன்ஃபார்ச்சுனேட் வந்து அதர் சைட் ஆஃப் த ரிசல்ட்டில் அவர் இருந்தார். அவங்களோட பேட்டிங் வைஸ் ஃபைன். ஐ திங்க் தே வில் நாட் மேக் எனி சேஞ்சஸ். பட் பவுலிங்கில் வந்து லிங்குவினிகிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு அந்த ஹெட் இன்ஜுரி பட் நாட் சீரியஸ்ன்னு வந்ததுனால இந்த மேட்ச் அவர் ஆட மாட்டார். அவருக்கு போல ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஐ திங்க் தே வில் பிரிங் துஷ்மன் சமீரா. ஃபாரின் ஆப்ஷன்ஸ் பார்த்தா கைல் ஜெய்மிசனும் இவரும் தான் இருக்காரு. சமீராவும் தான் இருக்காங்க. ஐ ஃபீல் துஷ்மன் சமீரா வந்து அவங்க சான்ஸ் கொடுக்க அதிக சான்சஸ் இருக்கு. அண்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா கோகுல் அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பவுலிங் அக்குப் நபியை கண்டினியூ பண்ணுவாங்களாங்கிற ஒரு இது இருக்கு. இல்லைனா முகேஷ் குமாரும் சமீரா அண்ட் அகெயின் பட்டேல் அக்சர் பட்டேல் வந்து ஒரு 1 or 2 hours உள்ள போடுற மாதிரி இருக்கு பவர் பிளேல. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வர நீ என்ன நினைக்கிற அவங்களோட டெல்லியோட இதில் இப்போ அவங்க அக்குப் நபியை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை மாட்டாங்களா? வாட்ஸ் யுவர் தாட் ஆன் தட்? இல்ல போன கேம் அவங்க வந்து கம்ப்ளீட்லி அவங்க போலர்ஸ் ஆர் ஜஸ்ட் பனிஷ்ட் சோ மச். அந்த அளவுக்கு இதா இருக்கான். சில பேர் 2 ஓவர் போட்டுட்டு 40 ரன்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது குல்தீப் யாதவும் அந்த மாதிரி தான் இருந்தாரு. இவங்க எப்படி போவாங்கன்னு எனக்கு ஒரு நான் என்ன நினைச்சேன்னா சரி இவங்க துஷ்மந்த சமீரா டைரக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் நிகிடி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஈவன் பத்தும் நிசாங்காவை வந்து நான் பிருத்விஷா அண்ட் ராகுல் இந்த பிச்சில் பிருத்விஷாக்கும் வந்து அது இந்த பிச்சு அவரோட இந்த ஹோம்னு நினைக்கிறேன். அவர் ஆரம்பிச்சும் போது அவங்கதான் ஆரம்பிச்சாரு. இதுலதான் இந்த கிரவுண்ட்ல தான் ஆரம்பிச்சாரு. ஸோ அதனால அவர் உள்ள கொண்டு வந்துட்டு இதர் இன்கேஸ் சேஸ்ல வந்துட்டு பத்தும் நிசாங்காவை இம்பாக்ட் பிளேயரா கூட கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு சேஸ் பண்ணும்போது இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரலாம்னு நான் நினைச்சேன். பட் இன்னொன்னு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் என்னன்னா நிதிஷ் ராணா இஸ் ஃபவுண்ட் தட் ஃபார்ம். ஏன்னா அந்த ஒரு நம்பர் 3 தான் அவங்க வந்து மாத்திட்டே இருந்தாங்க. சமீர் ரிஸ்வி ஆனாங்க இது பண்ணாங்க. பட் ஆனா நிதிஷ் ராணா வந்து கொஞ்சம் ஃபார்ம் இது பண்ணதுனால ஐ ஃபீல் அது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். போலிங் வைஸ் வந்துட்டு இதை தவிர அவங்க வந்து வேற யாரு பிகாஸ் சமீரா இருக்காரு. ஆகுப் நபி ஐ ஃபீல் அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்க் இன்னும் வந்து ஏதோ ஒரு நியூஸ் பார்த்தேன் தட் ஸ்டார்க் வந்துட்டு குட் நாட் பி அவைலபிள் ஃபார் திஸ் கேம் பட் இஸ் சூன் அவர் வந்து ஹீஸ் கோயிங் டு கம் அப்படின்னு தான் எனக்கு நான் நியூஸ் பார்த்தேன். ஸோ ஸ்டார்க்கு வந்துட்டானா ஐ திங்க் மேபி வந்துட்டு பத்தும் நிசாங்காவை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட போலர்ஸ்க்கு தான் தே கெப்ட் வாண்டிங். ஸோ 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர்ஸோட அவங்க வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரிஸ்டன்
கரெக்ட். அசுதோஷ் சர்மாவையும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இம்பாக்ட் பிளேயரா அவங்க யூஸ் ஆமா. பண்ணலாம். போன மேட்ச் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு அவர் ஆக்சுவலா அவர் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. விக்கெட் போகாதனால அசுதோஷ் சர்மா உள்ள வரல அவரை பொறுத்தவரையும். கன்கஷனா விப்ராஜ் நிகம் வந்தாரு. பட் இ பவுல்ட் டீசென்ட்லி. பட் என்ன ப்ராப்ளம்னா, அகைன்ஸ்ட் த மேட்ச் அப்னு பார்த்தா ஆர்சிபி ஆஸ் எ டெரிஃபிக் ஸ்பின்னர் ரஜத் பட்டிதர் இருக்காரு. ஈவன் டிம் டேவிட் கேன் ஆல்சோ ஸ்மாக் him. அப்படி இருக்கிற ஒரு இதுல வந்து வெதர் தே வில் கோ விம்மா இல்லனா பத்தும் நிசங்காக பல்லா அபிஷேக் போரல் ஆர் பிருத்வி ஷா ஒரு இந்தியன் ஆப்ஷன் இல்ல ஈவன் கருண் நாயர் யார் வேணுமோ நீங்க உள்ள கொண்டு வந்துட்டு ஆஹ், இன்னொரு கெயில் ஜேமிசன் இவரையும் உள்ள கொண்டு வரலாமா அப்படிங்கிறது இருக்கும். அக்குப் நபி உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இல்லைன்னா, ஏன்னா இட்ஸ் நாட் ட்ரை எமுலேட் தட் அந்த ரெட் பால் சக்சஸ் வந்து இன்னும் இதுல கொண்டு வர முடியல அவரால் பொறுத்தவரையும், அக்குப் நபியை பொறுத்தவரையும். பட் அகைன் இந்த கேம் வந்து அவங்க ஐ திங்க் தே வில் கிவ் ஒன் மோர் சான்ஸ் ஃபார் அக்குப் நபி. தே டோன்ட் ஹேவ் an ஆப்ஷன். ஏன்னா நடராஜன் வந்து ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ்த் ஓவருக்கு யூஸ் பண்ணலாம் பவர் பிளேல. பட் அந்த டாப் ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஓவர்ஸ் அந்த பவர் பிளேக்கு வந்து தே நீட் அப் ஃப்ரண்ட் ஸ்விங் பவுலர். ஸோ அதுல வந்து ஐ திங்க் அக்குப் நபியை தான் கண்டினியூ பண்ண சான்சஸ் இருக்கு. ஆமா. ஸோ அங்கே வந்து நான் அண்ட் அந்த தே ஹேவ் அ ஆர்சிபி குட் இதுக்கு மேட்சப்ஸ் முன்னாடி வித் ஜிதேஷ் சர்மாக்கு. ஒரு ஆமா. செகண்ட். ஜிதேஷ் சர்மா அகைன்ஸ்டா வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல ரெக்கார்டு இருக்கு. அக்சர் பட்டேலுக்கும் சரி குல்தீப் யாதவும் ஹேவ் எ பெட்டர் ரெக்கார்ட் ஜிதேஷை பொறுத்த வரையும். ஸோ இங்க எங்க கீனா டெல்லியை பொறுத்த வரையும் அவங்க பவுலிங் வைஸ்ல அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் அவங்க எப்படி அந்த மிடில் ஃபேஸை கண்ட்ரோல் பண்றாங்கிறது தான் கேம். ஏன்னா மிடில் ஃபேஸ்ல ஆர்சிபி வந்து ஒரு ஹேவ் எ டெரிஃபிக் அட்வான்டேஜ். அவங்க வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க அவங்களோட ரன் ரேட். ஸோ அங்க வந்து அந்த மிடில் ஃபேஸ் ஆப்ரேட் பண்ற விதத்துல தான் இருக்கு கீ இந்த கேமை ஓஹோ. பொறுத்தவரையும். நீ ஸ்ட்ரைட்டாவே ஆர்சிபியோட இது சொல்லு. ஆர்சிபிக்கு வந்துட்டு பெரிய இந்த ஒரு அந்த ஜிடி கேம்ல வந்துட்டு ஒரு அவங்க ஒரு இந்த அது தட் வாஸ் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அவங்க இது பண்ணல. பட் தே ஸ்டில் லாஸ்ட் விக்கெட்ஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட். பட் ஐ ஃபீல் அவங்க வந்து அதே தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபில் சால்ட் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஐ டோன்ட் நோ அவங்க ஃபுல்லி ஃபிட்டான்னு தெரியல. பட் ஜேக்கப் பெத்தல் அவருக்கு ஜேக்கப் பெத்தல் கம்ஸ் இன் ஃபார்ம் பிகாஸ் அவருக்கு அது பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரா இருக்கும். ஏன்னா அவங்க இங்கிலீஷ் சம்மர் வேற இருக்கு, இந்தியா இங்கிலாந்து போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜேக்கப் பெத்தலுக்கு வந்து ஒரு நல்ல இஃப் ஹி கேபிட்டலைசஸ் ஆன் திஸ் கேம் இதா இருக்கும். ஐ ஃபீல் அட் சம் பாயிண்ட் இவங்க வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ் அதாவது மங்கேஷ் யாதவ் அப்பப்போ உள்ள கொண்டு வராங்க. ரஷிக் சலாமுக்கு வந்து அவர் ஹேஸ் டு பிளே த ஃபுல் கேம். ஐ ஃபீல் வந்துட்டு மங்கேஷ் யாதவ் கூட ட்ரை பண்ணலாம். ரஷிக் சலாமுக்கு ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் இஸ் ஒரு நல்ல ஹிட்டர் வேற மங்கேஷ் யாதவ். ஸோ ஐ ஃபீல் ரஷிக் சலாமுக்கு பதிலா மங்கேஷ் யாதவ் யூஸ் பண்ணிட்டு ரஷிக் சலாமா ஒரு கேம் ஃபுல்லா உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் when he comes to the ஒரு லேட்டர் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் when தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல பட் ஆனா இந்த மேட்ச்ல ரசிக் சலாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஏன்னா அவருக்கு டெல்லி பிரான்ச்சைஸ்ல ஆடினதுனால இந்த கிரவுண்ட் அவருக்கு வந்து ஃபெமிலியாரிட்டி இருக்கு. ஸோ ஃபெமிலியாரிட்டி அதனால ரசிக் சலாம் தான் கண்டினியூ பண்ண சான்சஸ் இல்ல. அதிகமா பட் இருக்கு. ஆனா நான் ஃபிட் என்ன மீன்ஸ் சொல்றேன்னா இஃப் இஸ் பேக் டு ஃபிட். பேக் 2 கேம் வந்துட்டு அவர் வந்துட்டு இதாறாரு. ஸோ கரெக்ட். அதனால நீ அந்த ஒரு ஃபிட்னஸ் ஆஸ்பெக்ட்ல விஷயத்துக்காக சொல்ற. நான் சொல்றேன். ஆமா. பிகாஸ் இன்னும் போக போக இப்ப இந்த கேம் தோத்தாலுமே வந்துட்டு இவங்க வந்துட்டு தே ஸ்டில் ஹேவ் ஒரு 1 or 2 games டு கம் பேக். ஸோ அந்த ஒரு 16 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பேக் டு பேக் 2 games ஆனாலும் நான் சொல்றேன். அண்ட் மங்கேஷ் யாதவும் இந்த ஆக்ஷன்ல மங்கேஷ் யாதவுக்கு சம பிக். ஸோ அது அது அந்த ரீசனுக்காகவும் சொல்றேன். இதை தவிர வெங்கடேஷ் ஐயர் வேற இருக்காரு. பட் ஐ ஃபீல் அவங்க பெரிய சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஈவன் சால்ட் வந்து அன்லெஸ் இஸ் ஃபுல்லி ஃபிட் அப்படின்னு இருக்கும்போது தான் அவங்க மாத்துவாங்க. இன்னொன்னு நான் டிசி பத்தி ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். தயவு செஞ்சு அவங்க இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு இட்ஸ் இட்ஸ் ஒரு பீஸ்ட் ஃபார் த bowlers. அப்படி இருக்கும்போது ஃபீல்டிங் அவங்க வந்துட்டு they can't be losing games because of fielding. கரெக்ட். அதுவும் பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டா ஒரு டீம் இருக்கும்போது யூ கெட் 1 or 2 chances. அதை வந்துட்டு யூ நீட் டு கேபிட்டலைஸ் ஆன் இட். ஸோ அது டெஃபினட்டா அக்ஷர் பட்டேலோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே தெரிஞ்சது தட் ஹி வாஸ் நாட் ஹாப்பி வித் திஸ் டீம் இல்ல ஐ ஃபீல்டிங். அக்ரி ஆன் தட். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு 264 டார்கெட் இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பேக் டு பேக் கேச்சஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் கருண் நாயர். அது வந்து ரொம்ப என்ன சொல்லுது, யூ cannot கிவ் எனி எக்ஸ்கியூஸ் ஆன் தட் பார்ட் ஆக்சுவலா. அந்த சைடில் சஷாங்க் சிங்கும் கேட்ச் விட்டு அவங்க பாருக்கு பாண்டிங் பக்கத்தில் உட்கார வெளில வா அப்படின்னு உட்கார வச்சு அந்த அந்த லெவலுக்கு போயிருக்கு. பட் மேட்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சஸ்ல
தட் டேர்ன்ஸ் அப். அந்த அடுத்த ஒரு பிளேயரால வந்து விக்கெட் கண்டினியூஸா போச்சுன்னா என்ன வேணாலும் நடக்க சான்சஸ் இருக்கு. ஒரு விக்கெட் ஃபாலோ ஆனதுக்கப்புறம். ஏன்னா யூஆர் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, தென் தே வில் ஹேவ் லைசன்ஸ் டு கோ ஃபர்தர். அங்க ஸ்ட்ரகிளா இருக்கும்போது அப்பதான் ஓகே ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு ஒரு ஒரு பிரீத் அவங்க பண்ண ஒரு பிரீத்திங் இது கொடுக்குற மாதிரி இருக்கு ஸ்பேஸ். ஸோ ஐ அக்ரி. அக்ஷர் பட்டேலோட ஃபர்ஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட்லி புரியுது. ஏன்னா அவங்க நிறைய க்ளோஸ் மேட்சஸை மிஸ் பண்ணிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் சப்போர்ட். ஆர்சிபி பத்தி நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அது என்னன்னா வந்துட்டு மேபி அந்த ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு வந்து ஒரு ஒரு போலரா ஃபுல்லா யூஸ் பண்ணல, பேட்டிங்கும் வந்துட்டு அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல. ஸோ மேபி ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு வரல, மங்கேஷ் யாதவ் யூஸ் பண்ணிட்டு இஃப் சால்ட் இஸ் ஃபுல்லி ஃபிட், சால்ட் அண்ட் ஜேக்கப் பெத்தல் வச்சுட்டு கூட ஆடலாம். அப்படி என்னன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் வரும்னா படிக்கலுக்கு வந்து நம்பர் 4 போயிடுவாரு. அது ஒரு ஒரு விஷயம் தான் வரும். பட் அதர்வைஸ் வந்துட்டு இவங்க கம்ப்ளீட்லி தேர் ஃபுல்லி ரவுண்டட் அப். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கூட ட்ரை பண்ணலாம் ஆர்சிபி. இல்லைன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ராக்கா இருந்ததுன்னா ஐ திங்க் டூ மெனி ஃபாஸ்ட் பாலர்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து டஃபியும் ஹேசல்வுட்டும் சேர்த்து கூட ஒரு இது பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இட் வுட் பிகம் டூ மெனி ஃபாஸ்ட் பாலர்ஸ். ஏன்னா இது தவிர புவனேஸ்வர் குமார் அவர் வேற இருக்காரு. ஸோ அந்த ஒரு இதுதான். பட் தே ஹேவ் லோட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு கோ வித். இல்ல ஐ திங்க் அவர் இந்த விக்கெட்ல வந்து ரொமேரோ ஷெப்பர்ட் வந்து 2 ஓவர் 40 ரன் கண்டிப்பா போவாரு. 2 ஓவர் கொடுத்தீங்கன்னா 2 ஓவர் 40 ரன் போவாரு. அதே மாதிரி 12 பால் 50 ரன், லைக் 15 பால் 50 ரன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த விக்கெட்ல பொறுத்தவரையும். ஏன்னா அவர் மும்பைக்கு ஆடும்போது ரொமேரோ ஷெப்பர்ட் அப்படிதான் பண்ணியிருந்தாரு. 2 ஓவர் 40 கொடுத்துட்டாரு போலிங்ல. ஆனா ஆடும்போது ஒரு நல்லா ரன் அடிச்சிட்டாரு. 15 பால்ஸ்ல என்னமோ 16 பால்ஸ்ல ஏதோ 50 அடிச்சிருந்தாரு அந்த டயத்துல. ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் ரோமரி ஷெப்பர்ட். பட் அவரை எப்படி நீங்க ஸ்மார்ட்டா ஆப்ரேட் பண்றாங்கிறது தான் இருக்கு. ஐ வுட் ஹவ் லைக் ஒரு விஷயம் நான் சொல்லணும். ரஜத் பட்டிதர் டெரிஃபிக், ஒரு இன்டெலிஜென்ட்டா ஸ்மார்ட்டா கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. குடோஸ் டீம். ஆக்சுவலா வந்து இப்ப இருக்கிற இதுல பார்த்தா ரஜத் பட்டிதர், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க 2 பேர் வந்து டேக்கிங் அந்த கேப்டன்சி வந்து இப்ப கரண்ட் ஜென்ரேஷன்ல அவங்க தான் வேற லெவல்ல இருக்காங்க. அவங்க ரைட்டா என்ன சொல்லுது, ரொம்ப சிம்பிளா ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு ரஜத் பட்டிதர். ஐ லைக் இஸ் கேப்டன்சி. அவர் ஆட்டிடியூடும் நல்லா இருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கு. ஸோ குட் டு சி தட். அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் ஆர்சிபிக்கு வந்து சேஞ்ச் இன் கேப்டன்சி, சேஞ்ச் அந்த ஒரு லீடர்ஷிப் சேஞ்சிலேயே வந்து அவங்களோட க்ளோரி தெரியுது. விக்டரி ஆஃப் இது தெரிய வருது ஆர்சிபிக்கு பொறுத்த வரையும். ஆமா, நம்ம ஸோ இந்த ஹர்திக் பாண்டியா பத்தி நம்ம ரொம்ப பேசுறோம்ல. லைக் எப்படி ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் லைனப். இப்போ இந்த ஆர்சிபியை பார்த்தா கோலி தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார். மும்பைக்கு இன்னும் அதை விட நிறைய நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஜாஸ்தி. கரெக்ட். பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு ஆர்சிபில. ஏன்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் ஈவன் சால்ட், டிம் டேவிட், அசல்வுட். கிருணால் பாண்டியா வந்து ஐபிஎல் கிரேட். இஸ் அன் ஐபிஎல் கிரேட் ஆமா. கிருணால் பாண்டியா. ஆமா. ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது ஹேசல்வுட் வேற இருக்காரு. பட் அமங் ஆல் திஸ் இஸ் ஏபிள் டு டிரைவ் திஸ் டீம் இருக்கும்போது இட்ஸ் ரியலி he deserves all the applause. So I think நம்ம வந்து டைரக்டா will go into the players to watch out for and அப்படியே predictions குள்ள போயிடலாம். ஸோ நீ வந்து உன்னோட ப்ரெடிக்ஷனும் அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ரெண்டு டீமுக்கும் நீ சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். எனக்கு ஆனா என்னமோ ஆர்சிபி தான் சொல்லுது. ஆனா எப்படி நீ ஆர்சிபி தான் சொல்லுவ, அவனும் உனக்காக ஆர்சிபி தான் சொல்லுவான் கணேஷ். அதனாலே நான் டெல்லி போறேன். சரி, ஓகே. உன் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்? டெல்லியில வந்து அகெயின் காந்தாரா ரீக்ரியேஷன் பண்ணுவாரான்னு பார்க்கலாம். கேஎல் ராகுல் அகைன் ஒன் மோர் டைம் ஐம் பேக்கிங் கேஎல் ராகுல். ஏன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது கேஎல் ராகுல் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் த கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி கண்டினியூ பண்ண அதிக சான்சஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் ஹி ஹாஸ் அ பெட்டர் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் அசல்வுட். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையும் ஐ ஐ ஐம் கோயிங் வித் கேஎல் ராகுல், அந்த ஒரு ஆப்ஷன். அண்ட் டேவிட் மில்லர். கேஎல் ராகுல் அண்ட் டேவிட் மில்லர். அவங்க பவுலிங் சைட்லேருந்து பார்த்தா இவர் முகேஷ் குமார் அண்ட் நட்டு. நட்டு மெயினா வந்து நட்டு பேக் நட்டு அவரோட பொறுத்தவரையும். இவங்க ஆர்சிபியில வந்து கோலி அவரோட ஹோம் கிரவுண்டு, அதனால கோலிக்கு. அண்ட் பவுலிங் வைஸ்ல வந்து குருணால் பாண்டியா. ஓகே, சூப்பர். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்லிடுறேன். ஏன்னா நான் என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன இருக்கும்னு தெரியும் யார் ஜெயிப்பாங்கன்னு. பட் ஆனால் நான் பேட்ஸ்மேன் வந்து நான் ஐ சே எனக்கு நிதிஷ் ராணா, பிகாஸ் ஐ ஃபெல்ட் அந்த இஸ் கமிங் பேக் டு ஃபார்ம். ஸோ அந்த ஒரு நிதிஷ் ராணா நான் சொல்றேன் ஃபார் டெல்லி. அண்ட் ஆர்சிபிக்கு வந்துட்டு நான் வந்து டிடிபி தேவ்தத் படிக்கல். ஸோ அவரும் போன கேம் சூப்பரா வந்து மொமெண்டம் எடுத்துன்னு போனாரு.
ஸோ இதுதான் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க உங்களோட பிளேயர்ஸ் வாட்ச் அவுட் ஃபார் போத் டிசி அண்ட் ஆர்சிபி. அண்ட் இந்த கேமோட என்ன ஒரு ப்ரெடிக்டட் ஸ்கோர் அது என்ன வரும்னு சொல்லுங்க. பிகாஸ் போன கேம் 265 வந்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த கேம்ல வந்து வாட் யூ திங்க் இஸ் யூஆர் கோயிங் டு பி, வாட் இஸ் கோயிங் டு பி த ஸ்கோர், என்ன நடக்கும், 500 திருப்பி பிரீத் பண்ணுவோமா, டோட்டல் ஸ்கோர் ரெண்டு டீம் தான். ஸோ அண்ட் உங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவேன். எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.